ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சாப்பிட பிடிச்ச எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் இந்த நூடுல்ஸ்க்கு ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதோட குக்கிங் டைம் 5 minutes. நீங்கள் வாங்குற நூடுல்ஸ் பாக்கெட்லேயே எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு போட்டிருக்கோம். அந்த டைமுக்கு நீங்களும் அதை குக் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 80% குக் ஆனாலே போதும். குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை வடிகட்டிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. நூடுல்ஸில் உள்ள தண்ணிலாம் கொஞ்சம் நேரம் ட்ரைன் ஆகட்டும். இப்போது அடுப்பில் பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் ஒரு முட்டை தான் எடுத்துருக்கேன். நூடுல்ஸ் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு முட்டை மட்டும் நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான பெப்பர் அப்புறமா உப்பு போட்டு இதை பொரித்து எடுத்து வச்சுருவேன் தனியாக. ஒரு முட்டை தான் சேர்க்கணும்னு கிடையாது, நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். எத்தனை முட்டை சேர்த்தாலும் அதுக்கு தேவையான உப்பு பெப்பர் இந்த மட்டும் மறக்காமல் போட்டுருங்க. நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. எல்லாமே ஆஃப் பாயில் தான். எல்லாமே அரை வேக்காடு இருந்தாலே போதும். முட்டை நல்லா புரிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் இஞ்சி, ஒரு ஸ்பூன் பூண்டு நான் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நைஸாக இந்தமாரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். வதங்கின பிறகு நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். நான் முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் இது 3 சேர்த்துருக்கேன். இந்த காய்கறிக்கு அளவுலாம் கிடையாது. காய்கறி உங்களுக்கு சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வினிகர், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். எனக்கு காரமாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன், மேக்ஸிமம் 1 ஸ்பூனே போதும். நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதை வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு ஆஃப் குக் ஆனாலே போதும், நல்லா பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸையும் முட்டையும் இது கூட சேர்த்து பிரட்டிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் போட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். ஃபைனலாக இதில் கார்னிஷிங்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச எக் நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை சேரும். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.